திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் 4 கிரக பயிற்சிகளாக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைலண்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு. கேது சைலண்டாக சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம், ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது, பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போகிறார். அப்போ ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போது இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான 2025 மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார். இது உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருப்பார். அப்போ இங்கிருந்து 2ஆம் வீட்டில் குரு இருக்கும்பொழுது பொருளாதாரம், பண வரவு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. பெரிய அளவுக்கு பண வளர்ச்சி, எதிர்பார்த்த பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசியினுடைய குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாறக்கூடியது மே மாதம் தான் மாறார். அது வரைக்கும் இதே போல் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு போக போகிறார். மிதுனத்துக்கு போவார். அப்போ மிதுனத்துக்கு போகும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேக்சிமம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றின்னு சொல்லுவோம், 3ஆம் இடம் காரிய ஜெயம்னு சொல்லுவோம், விடாமுயற்சின்னு சொல்லுவோம். சகோதரன் அப்படிங்கிறது 3ஆம் இடம் தான். ஸோ குரு அங்கே போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய கைப்பகுதி. அப்போ கையில் என்ன மாதிரி விஷயங்கள், அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பணத்தை சொல்லக்கூடியவர். அப்போது கையில் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பணம் ரோல் ஆகிட்டே இருக்கும், பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பெரிய அளவுக்கு நம்ம குருவை மறைவு ஸ்தானமும் 3ஆம் இடத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக வரப்போகிறார். பொதுவாக 7.5 சனி அப்படிங்கிறது முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் தசாபுத்தி நல்லா இருந்தால் பெருசாக பாதிக்கிறது இல்லை. முதல் சுற்றாக இருந்து உங்களுக்கு சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ அல்லது பாதக திசையோ, சூரியனோ இது போல் சில சனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திசைகள் நடந்தால் கண்டிப்பாக முதல் சுற்றாக இருந்தால் பாதிப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொத்தை இழக்கிறதோ, அனுபவத்தை நிறைய கொடுத்துருவார். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் இருந்தாலும் கூட முதல் சுற்று கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதே 2ஆவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக பண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கடின உழைப்பு, விடாப்பிடியான ஒரு மனம், தைரியம், பயணங்கள், நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு கொடுத்து அதற்கு ஈக்குவலாக அதை விட பல மடங்காக உங்களுக்கு வளர்ச்சியும், பணவரவும், தொழில் வளர்ச்சியும், குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே 2ஆவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது 3ஆவது சுற்று. ஒரு சிலருக்கு தான் இந்த கலிகாலத்தில் 3ஆவது சுற்று வருது. ஏன்னா கலிகாலத்தில் ஆயுள் பலத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால். அப்போ 3ஆவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் பாதிப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். 4ஆவது சுற்று வர வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. 3ஆவது சுற்றாக இருந்தால் உடல் பாதிப்பு, கொஞ்சம் மனம் ரீதியான பாதிப்பு, கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3ஆவது சுற்றாக வரக்கூடிய 7.5 சனியில் மேஷராசிக்காரர்கள் நடக்கக்கூடியது. அடுத்தது இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் நிற்கிறார். பொதுவாக மேஷ ராசிக்கு 12 ராகு இருக்கும் பொழுது பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கடந்த ஒரு வருஷமாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல் வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் சென்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. தூக்கம் இல்லை,
அதாவது 12ங்கிறது நிம்மதியான தூக்கம், தூக்கம் கலையிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அதாவது அந்யோன்யமாக இருக்கக்கூடியது தான் வந்து 12ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரிவினைகளோ, கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோ இதெல்லாமே கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு 11க்கு வரப்போகிறார். அப்போ லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது. இது 11ஆம் இடங்கிறது உங்களுடைய அண்ணன் உங்களுடைய மூத்தவர், உங்களுடைய அக்கா, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு எல்லாமே உங்க ஜாதக ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு வரும் பொழுது வளர்ச்சி, வருமானங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்தது கேது பகவான். இந்த கேது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தார். அப்போ 6ல் கேது இருந்ததுன்னா வம்பு, வழக்கு, கடன், மனக்கவலை, வேலையில் ஒரு திருப்தியே இல்லைங்க, மனசே ஒரு நிம்மதியே இல்லைங்க, என்ன வேலை செஞ்சால் அதில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது, நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேது கொடுத்துருப்பார். ஏன்னா 6ல் கேது இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய கேதுவாக இருந்தாலும் நோயோ, கடனோ, வேலையில் ஏதாவது பிரச்சனைகளோ, வம்பு வழக்குகளோ, கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ அடுத்தது அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மே மாதம் மாறுறாங்க. அப்போ நேரம் அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை, 5 அப்படிங்கிறது குலதெய்வம். அதை விட என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஞானம், புகழ், அறிவு, பிரபஞ்சத்தின் சக்தி, குல தெய்வத்தினுடைய அருள், ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கேது சப்போர்ட் பண்ணுவார். அருளுக்கு மட்டுமே கேது சப்போர்ட் பண்ணும், பொருளுக்கு கேது என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாது. பொருள்னா ராகு தான், அருள்னா கேது தான், அனுபவம்னா சனி பகவான் தான், சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள்னா குரு தான். இதில் 4 கிரகம் தான் நம்மளைய வருட கிரகங்களாக எடுத்துக்கிறோம். வருடத்தில் இந்த மாதிரி எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அது சார்ந்து அந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ 5ல் கேது வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அருள், ஸ்பிரிச்சுவல், நிறைய மலை பிரதேசங்கள் போய், ஏன்னா சிம்ம வீட்டுக்கு வரும்பொழுது மலை பிரதேசம், காடு இதெல்லாம் தான் சிம்ம வீடுன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா, உங்களை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த மேஷராசிக்காரர்களை கூட்டிகிட்டு போவார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரிவினைகள், சண்டை சச்சரவு, ஒரு மன வேதனைகள் இதெல்லாமே இந்த கேது 5ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். கொஞ்சம் 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் இல்லையா, அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மறதியோ அல்லது படிப்பில் ஏதாவது ஒரு மார்க் கம்மியாக வர்றது, அல்லது ஒரு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அதை ரீதியாக உங்களுக்கு ஒரு மன பாதிப்புகளோ அப்படிங்கிறது கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஸோ 5 ஸ்பிரிச்சுவலுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், புகழ், ஞானம், ஜோதிடம் படிக்கிறவங்க, ஞானம் சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிக ஞானத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே போல் பொருளை தேடி போகிறவங்களுக்கு இந்த கேது எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டார். அதுக்கு இந்த ராகு 11க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அருளும் பொருளும் இந்த வருஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2மே கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 100% நிச்சயமாக ஒரு 70% உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக தான் இந்த வருடங்கள் இருக்குது. ராகுனால நல்ல லாபத்தையும், கேதுவால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞானத்தையும், சனி பகவானால் ஒரு அனுபவத்தையும், அதே போல் குரு பகவானால் ஓரளவுக்கு பண வளர்ச்சியும் இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த வருடம் ஒரு ஜாக்பாட்டான வருடமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.